இன்றைய வேத வசனம் யோபு 2 அதிகாரம் 2 கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. சாத்தான் ஆனவன் எவரை விழுங்கலாம் என்று பூமியெங்கும் சுற்றித் திரிகிறான். இப்படியாகவே இன்று அநேக தேவ பிள்ளைகளை பாவங்களுக்குள்ளே விழுத்தி விடுகிறான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். யோபுக்கு மீதியாய் இருந்ததெல்லாம் ஒவ்வொரு அழிவிலும் தப்பிய ஒவ்வொரு வேலைக்காரனும் யோபுவின் மனைவியுமே. யோபுவின் பிள்ளைகள் யாவரும் அழிந்தனர். இவற்றால் யோபு மிகுந்த துக்கம் அடைந்தார். ஆகிலும் கர்த்தருடைய சித்தத்திற்கு யாவற்றையும் முற்றிலும் ஒப்பு கொடுத்தார். மேலும் கர்த்தர் தரும் பொருட்களுக்காக அல்ல, அவருடைய பண்புகளுக்காக கர்த்தரை யோபு நேசித்தார், துதித்தார். இதன் மூலம் யோபு தன்னை அறியாமல் சாத்தானை முதல் சுற்றில் தோற்கடித்தார். இந்த வசனத்தில் காணப்படும் யோபுவின் செயல்களை, அவருடைய பண்புகளை தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். யோபுவுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் பாடுகள் வந்த போதும் அவர் பின்மார்க்கமாக போகாதபடி தேவனுக்குள்ளே விசுவாசமாய் இருந்தார். நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? இன்று தேவன் யோபுவை பற்றி சாட்சி கொடுக்கிறார். உத்தமனும் சன்மாக்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் ஆகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தரால் சாட்சி பெற்ற ஒரே மனிதர் யோபு. நாங்களும் அப்படியாக தேவனே எங்களுக்கு சாட்சி கொடுக்கிறவராக நாங்கள் மாற வேண்டும் அல்லவா? அதாவது யார் சோதனையை தாங்கிக் கொள்ளுகிறாரோ அவரே தேவனின் பாராட்டுக்குரியவராகிறார். நாங்களும் அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுவோம். சத்துருவை எதிர்த்து நிற்போம். அப்பொழுது அவன் வெட்கப்பட்டு போவான். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா.